பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது உலக வாழ்க்கையோடு ஒட்டி குடும்ப வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் ஆண்டவருடைய காரியத்திலே, தேவனுக்கு எடுத்த காரியங்களிலே நாம் தெளிவான ஒரு காரியத்தோடு நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த முதல் பாடம், அவருக்கு அப்பொழுது வயது 12. எருசலேமிலே திருவிழா கொண்டாட்டம், பண்டிகை முடிந்து திரளான மக்கள் பெத்லகேமுக்கு திரும்புகிறார்கள். தங்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பி வருகிறார்கள். பெரும் கூட்டம். மரியாளும் யோசேப்பும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் எங்காவது இருப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் திருவிழா முடிந்த சந்தோஷத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் கழித்து பிள்ளையை தேடுகிறார்கள். அவரை காணவில்லை. தாயின் தகப்பனும் பதறி போனார்கள். ஆகவே தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டே தாயின் தகப்பனும் நேர எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். எருசலேமிலே வந்த பொழுது வேதபாரகர்கள், பரிசேயர்கள் என்கிற அந்த மார்க்க தலைவர்களோடு சரிசமமாய் அமர்ந்து சிறுவனாய் இருந்த 12 வயது நிரம்பின இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். தாயின் தகப்பனும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமும் பட்டார்கள். மகனை அழைத்து சொன்னார்கள், என்னம்மா, ஏன் இப்படி செய்தாய்? எங்களிடத்தில் சொல்லியிருக்கலாம்ல, நீ கூட்டத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி நாங்கள் போய்விட்டோம் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் அதை குறித்து யோசிக்கவில்லை என்று ஆண்டவர் கேட்டார். பாலகனாய் இருந்த பொழுதே இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வைத்திருந்தார். உலகத்தில் அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், நம்முடைய சமுதாயம், நமக்கு இருக்கிற உலக வேலை, எத்தனை காரியங்கள் நம்மை சுற்றி இருந்து நமக்கு பல கமிட்மெண்ட்ஸ் காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் முதலாவது. ஃபஸ்ட்டு லவ் அது ஜீசஸ். என்னுடைய முதல் அன்பு கடவுளுக்கு. நான் முதலாவது என் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நான் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தாக வேண்டும். உலக வாழ்வு அல்லது உலக வேலை கடவுளின் வேலை என்று வந்தால் நான் கடவுளின் வேலையைத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஒரு தீர்மானத்திற்குள்ளே இன்றைய காலையிலே நீங்கள் வாருங்கள். 2 காரியங்களினாலே அலசடிப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தையும் திருப்திப்படுத்தணும், குடும்ப வாழ்க்கையில் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் கடவுளுக்கு ஊழியம் செய்வோம். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பது உண்மை, அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருப்பது உண்மை என்றால் அவருக்குத்தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதை ஒரு நாளும் நீங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது. பாலகனாய் இருக்கும் பொழுதே இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை, என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நான் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் யோசிக்கவில்லையா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்திற்குள்ளே நாங்கள் வருகிறோம். அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகுதான் இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் என்பதிலே எப்பொழுதும் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க, அதில் எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் உலக பிரகாரமாய் நாங்கள் உம்முடைய வேலைக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.